அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும் பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். قال الله تعالى في القرآن المجيد وتلك الأيام نداولها بين الناس. எல்லாம் வல்ல ஏகன் அல்லாஹ்வின் அருமை நல்லடியார்களே, புனிதமான இந்த ஜும்மாவுடைய வணக்கத்தை நாம் உரிய நேரத்திலே அல்லாஹுடைய அவனை வணங்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தில், தூய்மையான எண்ணத்தில் அல்லாஹ் இங்கே ஒன்று சேர்த்திருக்கிறான். அதற்காக அவனை நன்றி சொல்லிய வண்ணமாக தொழுகையினுடைய ஒரு அம்சமாக இருக்கிறது இந்த சஃப் அணிவகுப்பு. எனவே இடைவெளி இல்லாமல் அதை நிரப்பிக் கொள்ளுங்கள். சஃப்புகள் அதன் இடைவெளி இல்லாமல், முதல் சஃப், இரண்டாவது சஃப், மூன்றாவது சஃப். காரணம், காலம் என்று வரக்கூடியவர்கள் சபையோரை தாண்டி வருகிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹுடைய அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலம் கால்த்தி சிலர் வருவார்கள், ஆனால் அவர்கள் சபையோரை தாண்டி கொண்டு மிதித்து கொண்டு வருவார்கள், அத்தகையோர்களுக்கு கடின தண்டனை உண்டு என்று அல்லாஹுடைய அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வராத அளவுக்கு சஃப்புகளை சரி செய்ய வேண்டியது நம் கடமையாக இருக்கிறது. அல்லாஹுடைய அருளின் காரணமாக வெள்ளிக்கிழமையை யௌமுல் ஜும்மா, இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினமாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார். யூத சமுதாய மக்களுக்கு சனிக்கிழமை ஜும்மாவாக்கப்பட்டிருக்கிறது, முந்திய சரியத்தினுடைய சட்டதிட்டங்களுக்கு உட்பட. அதற்கு அடுத்தபடியாக கிறிஸ்துவ சமுதாய மக்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜும்மாவாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சமுதாயத்திற்கு அல்லாஹு தஆலா வெள்ளிக்கிழமை ஜும்மாவாக்கி இருக்கிறார். வாரம் தோறும் இந்த ஜும்மாவை கட்டாய கடமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹுடைய அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையின்படி, நபி வழியின்படி நாம் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வகையிலே பார்க்கும் போதும் கூட இந்த ஹுத்பா என்று சொன்னால் சொற்பொழிவு. இந்த ஹுத்பாவை அல்லாஹுடைய அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி செய்திருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, வெள்ளிக்கிழமை வாரம் தோறும் ஜும்மா உண்டு, ஹுத்பா உண்டு. அதே போலவே சில நேரங்களிலே ஜும்மாவிலே மெம்பரிலே அல்லாஹுடைய அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி விடுவார். அது வெள்ளிக்கிழமை அல்ல, வெள்ளிக்கிழமை அல்லாத காலங்களில் திடீரென ஏறுவார்கள். எதற்காக எனில், ஒரு சந்தர்ப்பம், அல்லாஹுடைய அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விறுவிறுன்று தன்னுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். தன்னுடைய மனைவியை பார்க்கிறார்கள், எதுவும் பேசவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்க்கிறார்கள், முகம் வாடிய நிலையில் இருக்கிறது. நேராக மஸ்ஜித் நபவிக்கு உள்ளே நுழைகிறார்கள். உள்ளே நுழைந்ததும் அவர்கள் மிம்பரில் மீது ஏறுகிறார்கள். தன்னுடைய சத்திய தோழர்களை எல்லாம் அழைக்கிறார்கள். அழைத்துவிட்டு சொன்னார்கள், அல்லாஹுடைய அருள் தூதர் அவர்களுடைய போதனையின்படி அல்லாஹுடைய அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னரும் தோழர் அவர்களே, ஒரு காலம் வருவதற்கு முன்பாக, ஒரு காலம் நிச்சயமாக வரவிருக்கிறது. அந்த காலத்தில் நீங்கள் கேட்கின்ற துவா அங்கீகரிக்கப்படாமல் போகும் ஒரு காலம் வரும். காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் அந்த நேரத்தில் மிகையாகவும் இருப்பீர்கள், எண்ணிக்கையிலே கூடியும் இருப்பீர்கள், ஆனால் ஒரு நற்செயலை இழந்திருப்பீர்கள். அதுதான் நல்லனவற்றை ஏவிக்கொண்டு தீய காரியங்களை தடுக்கின்ற இந்த நற்செயலை நீங்கள் விட்டுவிடுவீர்களே, ஆனால் நீங்கள் ஏந்துகின்ற கைகள் வெறுங்கைகளாக ஆக்கப்படும், வெறுங்கைகளாக விடப்படும் என்று அல்லாஹுடைய அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த நேரத்திலே சத்திய தூதர்கள், அதுவும் எதிரிகளால் அழிக்கவும் படுவீர்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அல்லாஹுடைய அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து தன் தோழர்கள் கேட்டார்கள், அருள் தூதர் அவர்களே, அந்த நேரத்தில் நாங்கள் மிகையாக இருப்போமா, எண்ணிக்கையில் குறைவாக இருப்போமா என்று கேட்டார். அல்லாஹுடைய அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் எண்ணிக்கையில் மிக அதிகமாக இருப்பீர்கள். பல நாடுகளை ஆளக்கூடிய அளவுக்கு மன்னர்களாக உங்களை, உங்கள் சமுதாயத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருப்பார். ஆனாலும் அடிபடுவீர்கள், மிதிபடுவீர்கள், உதைபடுவீர்கள். காரணம் என்ன? இரண்டு அம்சங்களை இழந்திருப்பீர்கள். நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது என்கின்ற இந்த நல்ல காரியத்தை இழந்துவிட்ட காரணத்தால் மற்றவர்களால் நீங்கள் அதிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, நீங்கள் கடலினுடைய நுரையளவு இருப்பீர்கள், எண்ணிக்கையில் மிக பிரமாண்டமாக இருப்பீர்கள். ஆனாலும் கடலின் நுரைகளுக்கு எத்தகைய தன்மையும் எத்தகைய வளமையும் வாய்ப்பும் இல்லாத காரணத்தால் அது காற்றுகளில் ஊதி அழித்து செல்வதை போல நீங்கள் அடித்து செல்வீர்கள். அதற்கு காரணம், உங்களிடத்திலே வகன் வந்துவிடும். வகன் என்று சொன்னால் என்ன? சத்திய தோழர்கள் கேட்கிறார்கள், வகன் என்றால் என்ன? அதுதான் இந்த உலகத்தை நீங்கள் ஆசிப்பீர்கள்.
இந்த உலக வாழ்க்கை மேன்மையாக ஆக வேண்டும், உலக வாழ்க்கையில் நிம்மதி பெற வேண்டும், சுபிட்சமும் சேவமும் இலகும் உலகம் மட்டுமே என்று உலகாதாயத்தையே விரும்பி இருக்கக்கூடிய மக்களாக செடி செழிப்போடு வாழ வேண்டும் என்பதை, உலகாதாய செல்வங்களை மட்டும் விரும்பக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள். இரண்டாவது, மரணத்தை விரும்பீர்கள். நாங்கள் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும், உலகத்திலே செழிப்போடும் செழுமையோடு வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உலகாதாய செல்வங்களை அடைந்து கொள்வதிலேயே உங்களுடைய காலங்களை கழித்துக் கொண்டிருப்பீர்கள். அதுதான் உங்களிடத்திலே வகன் வந்துவிடும் என்று சொன்னார். இப்படி வகன் வந்து விட்டால் எதிரிகளால் அடந்தேறப்படுவீர்கள், எதிரிகளால் அழிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். இன்றைக்கு நிதர்சனமாக பார்க்கலாம். ஒரு சின்னஞ்சிறிய நாடு இஸ்ரேல் நாடு, ஒரு குட்டி நாடு, ஏறத்தாழ 10-15 அரபு நாடுகளை அடக்கி ஆளக்கூடிய அளவுக்கு வலிமையை வல்லமையை பெற்றிருக்கிறார் என்று சொன்னார். அவர்களை அல்லாஹ் தான் இந்த சூழ்நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறார். காரணம், இவர்களெல்லாம் உலகத்துடைய சுகமோகத்திலே மூழ்கக்கூடிய மக்களாக, ஆடம்பரத்திலும் உல்லாசத்திலும் நட்சத்திர ஹோட்டல்களிலும் நம்முடைய சேகுமார்கள் குடியிருக்கக்கூடிய அளவுக்கு மாறி போன காரணத்தால் இன்றைய சூழ்நிலை அல்லாஹ்வுடைய அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு சொன்னார்கள், எண்ணிக்கையில் மிகையாக இருப்பீர்கள். 58 நாடுகள் இஸ்லாமியர்கள் கைவசம் இன்றைக்கு இருக்கின்றன, இஸ்லாமியர்கள் ஆளுகிறார்கள், ஆனால் இஸ்லாமிய ஆட்சி நடைபெறவில்லை. இந்த காரணங்களால் அடிபடுகிறோம், உதைபடுகிறோம், இதைபடுகிறோம். இவைகள் நிதர்சனமான உண்மைகளாக அல்லாஹ்வுடைய அருள் தூதருடைய போதனைகள் மூலமாக காண்பிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு சந்தர்ப்பத்திலே மிம்பரிலே ஏறினார்கள் அல்லாஹ்வுடைய அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நேரத்தில் ஏறுகிறார்கள். எதற்காகவெனில், தூர தேசத்திலிருந்து சில ஜமாத்துகள் வருகிறார்கள், சத்திய தோழர்கள் வருகிறார்கள், பஞ்சைகளாய் பராரிகளாய் இருக்கிறார்கள், ஆடைகளெல்லாம் அலங்கோலமாக இருக்கின்றன. பார்த்ததும் கண்கலங்கி போகிறார். என்ன, நம்முடைய சமுதாயத்தில் இவ்வளவு ஏழை பாடைகளா, இல்லாதவர்களா, இவ்வளவு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களா என்று சொல்லி மெம்பரிலே உடனடியாக ஏறுகிறார்கள். தன் சத்திய தோழர்களை நாம் அழைக்கிறார்கள். என்னரும் தோழர்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே நம்முடைய சமுதாயத்தில் ஒரு பகுதி மக்கள் பஞ்சைகளாய் பராரிகளாய் ஏதுமில்லாத மக்களாய் வறுமையில் உழக்கூடிய மக்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பதை கண்ணுக்கு எதிராக கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு வழங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட வேண்டும். எனவே யார் யாரிடத்தெல்லாம் இருக்கின்றதோ இருப்பவர்கள் கொண்டு வாருங்கள், இல்லாதவர்களுக்கு வாரி வழங்குவோம் என்று சொல்லி எல்லா மக்களையும் கொண்டு வரச் செய்தார்கள். இது ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் பொருளாதாரத்தை பைத்துல் மால் மூலமாக திரட்டி மக்களுக்கு ஈந்து மகிழ்ந்ததாக வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இது ஒரு சந்தர்ப்பம், இது ஒரு ஹுத்பா. இதற்கு அடுத்தபடியாக இன்னும் கூட்டம் கூடக்கூடிய இடங்களில் ஹுத்பா செய்து விடுவார்கள். அது ஒரு சொற்பொழிவு. திருமண நேரங்களிலே சொற்பொழிவு நடத்துவார்கள். திருமண நேரங்களிலே ஹுத்பா என்று சொன்னால் எங்கு கூட்டம் கூடுகிறதோ அங்கெல்லாம் ஜும்மாவிற்காக மட்டுமல்ல, கூட்டம் கூடக்கூடிய இடங்களிலெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத்பா செய்வது, சொற்பொழிவு நடத்துவது அவருடைய வழக்கமாக, நபி வழியாக இருக்கிறது. அந்த வகையில் தான், அதே அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்க்களம் அவர்கள் சந்திக்கிறார்கள். அந்த சந்திக்கக்கூடிய நேரத்திலே திடீரென்று மூன்று விட்டு அந்த போர்க்களத்திற்கு ஜிஹாதிற்காக செல்லக்கூடிய மக்களுக்காக பொருளாதார தேவை ஏற்படுகிறது. யார் யாரெல்லாம் தங்கள் வசம் இருக்கக்கூடிய பொருளாதாரங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே அள்ளித்தாருங்கள் என்று ஒரு அறைகோல் விடுக்கிறார்கள். சத்திய தோழர்கள் எல்லாம் தங்களுடைய கைவசம் இருக்கக்கூடிய பொருளாதாரங்களை எல்லாம் மஸ்ஜித் நபவி பக்கமாக கொண்டு வந்து சேர்க்கிறார். எவ்வளவு எவ்வளவு பொருளாதாரம் யார் யாருக்கு எவ்வளவு இருக்குமோ அவர்கள் முடிந்த அளவுக்கு, அவராக முடிந்த அளவுக்கு பொருளாதாரத்தை மஸ்ஜித் நபவியுடைய பைத்துல் மாலை நோக்கி கொண்டு வருகிறார்கள். அங்கே குவிக்கப்படுகின்றன. ஒவ்வொருவரையும் கேட்கிறார்கள், நீங்கள் என்ன கொண்டு வந்தீர்கள்? நான் 4இல் 1 கொண்டு வந்தேன். சில தோழர்கள் சொன்னார்கள். சிலர் சொன்னார்கள் 3இல் 1 பகுதியை கொண்டு வந்தேன். இன்னொரு தோழர் சொன்னார், அதுதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். நான் என் வீட்டில் உள்ளதை சரிபாரி வைத்தேன். 50% அல்லாஹ்வுடைய பாதையிலே கொண்டு வந்து சமர்ப்பித்து விட்டேன். அல்லாஹ்வுடைய அருள் தூதர் அவர்களே, 50%, மீதி 50 எனக்காக வீட்டிலே வைத்திருக்கிறேன். இறுதியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கேட்டார்கள், இன்னரும் தோழர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய தீனுடைய நற்பணிகளுக்காக என்ன கொண்டு வந்தீர்கள்? அல்லாஹ்வுடைய அருள் தூதர் அவர்களே, இதோ கொண்டு வந்து விட்டேன். என்ன கொண்டு வந்தீர்கள்? இதோ கொண்டு வந்திருக்கிறேன் என்று ஒரு சிறிய குவியலை காட்டினார். அப்படி என்றால் நீங்கள் வீட்டில் என்ன வைத்திருக்கிறீர்கள்? வீட்டில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய அருள் தூதரையும் வைத்து விட்டு வந்திருக்கிறேன். அனைத்தையும் கொண்டு வந்து வைத்து விட்டேன். ஆனால் கொண்டு வந்ததோ சிறிய அளவுதான். அவர்கள் சொல்வதோ, நான் என்னுடைய வீட்டில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய அருள் தூதரை வைத்து விட்டு வந்திருக்கிறேன், அத்தனை எஞ்சி இருக்கக்கூடிய அத்தனை கொண்டு வந்து வைத்தேன் சொன்ன பொழுது
அல்லாஹ்வுடைய அருள் தூதர் மகிழ்ச்சியால் ஆனந்த கண்ணீர் வடித்தார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தியாகத்தை பார்த்துவிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நான் இன்றைக்கு மிஞ்சி விடலாம் என்று நினைத்தேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தன்னுடைய வணக்க வழிபாட்டால் என்னால் மிஞ்ச முடியவில்லை, இந்த பொருளாதாரத்திலே மிஞ்சி விடலாம் என்று சொல்லி இவ்வளவு அம்பாரமாக குதித்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் கூட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை என்னால் மிஞ்ச முடியவில்லை என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார். இந்த சதவீதத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 50% 50% அல்லாஹ்வுடைய அருள் தூதருடைய கட்டளைக்கு ஏற்ப அங்கே கொண்டு வந்து குவித்தார்கள். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய அருள் தூதருடைய பெருந்தன்மையும் வீட்டிலே வைத்துவிட்டு அனைத்தையும் கொண்டு வந்து வைத்தேன் என்று சொல்கிறார்களே, வந்ததோ கொஞ்சம் தான், ஆனால் எண்ணத்தால் நிரம்பியது. 100% 10% இதை பார்த்துவிட்டு தான் அல்லாஹ்வுடைய அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த நிலையிலும் அபூபக்கரை யாரும் உந்த முடியாது. அவர்கள்தான் மனித கோடிகள் எல்லாம் வந்து நிற்கின்ற பொழுது மனித கோடிகளுடைய அத்தனை பேருடைய ஈமானை ஒரு தட்டில் வைத்தாலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஈமானை மறுதட்டில் வைத்தால் அவர்களுடைய ஈமான் கணக்கு. இவர்களை 8 சுவர்க்கத்தின் 8 தலைவாய்களும் அழைக்கின்றன, வாருங்கள் வாருங்கள் அஹ்லன் வ சஹலா என்று 8 தலைவாசல்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைக்கின்றன. அவர்களை யாராலும் மிஞ்சவும் முடியாது என்று அல்லாஹ்வுடைய அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதுதான் நான் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் சதவிகிதத்தை தான் பார்க்கிறார். ஒருவரிடத்திலே 1 கோடி ரூபாய் இருக்கிறது, அவன் 1 லட்சம் தர்மம் செய்கிறான் அல்லாஹ்வுடைய பாதையிலே. அப்படி என்றால் 1%. ஒருவரிடத்திலே அவனுடைய பாக்கெட்டிலே 2 ரூபாய் இருக்கிறது, அவன் 1 ரூபாய் அல்லாஹ்வுடைய பாதையிலே வழங்குகிறான். அப்படி என்றால் 50% கொடுக்கிறான். 2 ரூபாய் அவனுடைய பாக்கெட்டிலே இருப்பது 2 ரூபாய். 1 ரூபாய் எடுக்கிறான், அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மமாக வழங்குகிறான். அவன் 50%. 1 கோடி ரூபாய் வைத்திருக்கிறான், அவன் 1 லட்சம் ரூபாய் வழங்குகிறான், ஆனால் அவன் 1%. இந்த நிலையிலே அல்லாஹ் பார்ப்பதெல்லாம் சதவிகிதத்தை பார்க்கிறான், பெர்சன்டேஜை பார்க்கிறான். இந்த வகையில் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லா நிலையிலும் முந்திக் கொண்டிருக்கிறார்கள். சமுதாயத்திற்காக யார் யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அத்தனை பேருடைய தியாகத்தை விட அல்லாஹ்வுடைய அருள் தூதருடைய தோழர்களிலே முதன்மையானவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அல்லாஹ்வுடைய அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்காக யாரெல்லாம் வகை செய்வார்களோ, ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க அல்லது நோன்பு வைக்க ஏற்பாடு செய்கின்றவருக்கு அல்லாஹ் தஆலா உஹது மலையினுடைய அளவு நன்மையை கொடுக்கிறார். எந்த அளவுக்கு? உஹது மலையினுடைய அளவு நன்மை கொடுக்கிறான். இதை கேட்டதும் சத்திய தோழர்கள் சொன்னார்கள், ஏழை தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அருள் தூதர் அவர்களே, இந்த அளவுக்கு நோன்பாளிகளுக்கெல்லாம் தான தர்மங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு எங்களிடத்திலே சக்தி இல்லையே அல்லாஹ்வுடைய அருள் தூதர் அவர்களே என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில மிடர் தண்ணீர், சில மிடர் பானம், 2 பேரித்தன் கனிகள், இவைகளை நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க நீங்கள் வழங்குவீர்களே ஆனால் அல்லாஹ் குறையாத அருட்கொடைகளை கொண்ட அல்லாஹ்வுடைய கஜானாவிலிருந்து உஹது மலையினுடைய அளவு நன்மை கொடுக்கப்படும். அவன் வற்றாத கருணைகளுக்கு சொந்தக்காரன், காரூணிய செல்வன் என்று அல்லாஹ்வுடைய அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இன்னமல் அமால் பின்னியாத், கூலிகளுக்கு அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய நன்மைகள் எல்லாம் எதன் அடிப்படையிலே கூலி கொடுக்கப்படுகிறது சொன்னால் எண்ணத்திலே தேக்கி வைத்திருக்கக்கூடிய உள்ள தூய்மை, இஹ்லாஸ் என்று சொல்லப்படக்கூடிய உள தூய்மையின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு நன்மை வழங்கப்படுகின்றன. அவர்கள் தூய்மையாக இருப்பார்களேயானால், நல்லிதயத்தோடு அவர்கள் வாரி வழங்குவார்களேயானால் அல்லாஹ்வுடைய பாதையிலே அப்படி கொடுக்கின்ற பொழுது உஹது மலையினுடைய அளவு நன்மையை அல்லாஹ் கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு காலகட்டத்திலே பிறந்த பொன்பூமியிலிருந்து திருமக்காவிலிருந்து துரத்தி அடிக்கப்படுகிறார்கள் அல்லாஹ்வுடைய அருள் தூதர் அவர்கள். வருகின்ற மதீனாவை நோக்கி வருகின்ற வழிகளிலே முதல் மஸ்ஜிதாக மஸ்ஜிது குபா கட்டுகிறார். அல்லாஹ்வுடைய அருள் தூதர் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய இந்த அருமையான இந்த மஸ்ஜிதை இறையில்லத்தை நிர்மாணிப்பதற்கு அத்தனை பேரும் உடல் உழைப்பை தாருங்கள் என்று கேட்கின்ற பொழுது அத்தனை தோழர்களும் உடல் உழைப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள். கல்மண் சுமக்கிறார்கள், ஈச்சு மரத்துடைய வேவைகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படி கட்டி முடிக்கின்ற தருணத்திலே தன் தோழர்களில் சில தோழர்கள் வருகிறார்கள், அல்லாஹ்வுடைய அருள் தூதர் அவர்களே, சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிவிட்டன,
எங்களால் இதற்கு மேலால் சோதனைகளை தாங்க முடியவில்லை, பசியால் பட்டினியால் வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறோம். அரபுலக மக்களிடத்திலே ஒரு பழக்கம் உண்டு. பசியால் வறுமையால் வாடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய வயல்களிலே ஒரு ஈரமான கற்களை கட்டியிருப்பார். அப்படி கட்டியிருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாலே தன்னுடைய வயிற்றை அந்த மேனியில் இருந்த மூடியிருந்த அந்த துணியை தூக்கி கொண்டு காட்டுகிறார்கள் சத்திய தோழர்கள் சிலர். அப்படி காட்டுகின்ற பொழுது கண் கலங்கி விட்டு மனித குலத்திற்கு முன்மாதிரியாக வந்த அல்லாஹ்வுடைய அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னரும் தோழர்களே நீங்கள் கலங்காதீர்கள், இதோ பாருங்கள் என்னுடைய வயிற்று என்று அவர்கள் மீண்டும் தன்னுடைய துணியை தூக்கி காட்டுகின்ற பொழுது அவருடைய வயிற்றிலே 2 கற்கள் கட்டப்பட்டிருந்தன. வறுமையினுடைய அகோரத்திலே வாழ்ந்தாலும் கூட முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார்கள். ஏனைய தோழர்கள் எல்லாம் ஒரு கல் கட்டியிருந்த போது அல்லாஹ்வுடைய அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வயிற்றிலே 2 கற்களை கட்டியிருந்தார்கள். ஈரமான அந்த ஈச்ச மரத்தினுடைய அடியிலே வைக்கப்பட்டிருந்த அந்த கற்களை வைத்து கட்டுகின்ற பொழுது தன்னுடைய பசி நெருக்கடியை அது பாதுகாக்கும் என்பதற்காக தன்னுடைய வயிற்றிலே 2 கற்களை கட்டியிருந்ததை வரலாற்று சம்பவம் சொல்லி காண்பிக்கிறது. அந்த நேரத்திலே மஸ்ஜித் ஓரளவுக்கு கட்டிபிடிக்கப்படுகின்றன. மஸ்ஜித் குபா திருக்கஅபா ஆலயம் உலகத்திலே முதலாக அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட அந்த ஆலயத்திற்கு பிறகு முதல் மஸ்ஜிதாக அல்லாஹ்வுடைய அருள் தூதருடைய கரங்களில் உருவாக்கப்பட்ட மஸ்ஜித் தான் மஸ்ஜித் குபா. மக்காவிற்கும் மதீனாவிற்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த புனிதமான ஒரு நகரத்திலே நிர்மாணிக்கப்பட்ட முதல் மஸ்ஜித் குபா. அந்த மஸ்ஜித் குபாவை உருவாக்க நிர்மாணிக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் மாலை நேரம் அந்தி மறைந்து வருகின்ற நேரத்திலே மக்ரிபுடைய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே நெருங்குகின்ற நேரத்திலே இருட்டு கவிக்கொண்டு வருகிறது, இருள் சூழ்ந்து கொண்டு வருகிறது. இந்த நேரத்திலே விளக்கொளி இல்லாமல் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்கு வெளிச்சம் இல்லை. யாராவது கொண்டு விளக்கு வைக்க மாட்டார்களா நினைக்கின்ற பொழுது ஒரு இளைஞர் ஓடோடி வருகிறார். தமீமு தாரி என்கக்கூடிய இளைஞர் ஓடி வருகிறார். தன்னுடைய கைகளிலே அகல் விளக்கை தாங்கிக் கொண்டு வருகிறார். ஜெய்தூன் எண்ணெயை ஊற்றி அந்த விளக்கை கொண்டு வந்து மஸ்ஜிதின் முதல் குபா மஸ்ஜித் குபா என்கக்கூடிய அந்த பள்ளிவாயின் உள்ளே கொண்டு வந்து வைக்கிறார்கள். சத்திய தூதர் அல்லாஹ்வுடைய அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்க்கிறார்கள். உள்ளம் பூரி படைக்கிறது, மகிழ்ச்சியால் துள்ளி குதிக்கிறது. நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் யாராவது ஒரு விளக்கு வந்து வைக்க மாட்டார்களா என்று. இந்த நேரத்திலே தமீமும் தாரிங்கக்கூடிய 20 வயது கூட நிலைம்பாத அந்த இளைஞர் இங்கே வந்து கொண்டிருக்கிறார். அருமையான விளக்குகளை ஏற்றி வைக்கிறார்.